கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத புத்தகத்திலே ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அருளியிருக்கிறார். அதுல முக்கியமான வாக்குத்தத்தம் தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49, 14, 15, 16 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவரின் மறந்தார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவரே சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் இன்னொரு விரிவாக்கத்திலே நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு பெண்ணால் தன் கற்பத்திலிருந்து வந்த குழந்தையை மறக்க முடியுமா? இல்லை. ஒரு பெண்ணால் தன் பிள்ளையை மறக்க முடியாது. ஆனால் அவள் மறந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், உங்களை மறக்க முடியாது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தராக, நல்ல தகப்பனாக, நம்மை உருவாக்கினவராக, நமக்கு சகலவற்றையும் நன்மையாகவே செய்கிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்தது சொல்லுகிறார், இதோ உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது அப்படி என்று சொல்லுகிறார். மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பா இருக்குது என்றால் உங்களை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, கர்த்தர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிறார். எப்படி நமக்கு பிடித்த மனிதர்களை நாம் அடிக்கடி நினைவுகிறோமோ, அதே போல கர்த்தர் நம்மளை அடிக்கடி நினைவுகிறவர் அல்ல, அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார் என்றால் அதனால் ஒரு பலன் என்ன? சங்கீதம் 115, 12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆம்பிரியமானவர்களே, எப்படியெல்லாம் என் பிள்ளைகளை மேன்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம மேல் நடப்பதற்காக அவர் எப்போதும் நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய மேன்மை, நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்த அவர் அக்கறை உள்ளவரா, கரிசனை உள்ளவரா இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை மறக்கவே மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் கர்த்தர், அவர் நம்மளை மறக்க மாட்டார். ஆகவே தைரியமா முன் செல்லுங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்ல ஆண்டவராக, நல்ல தகப்பனாக, நல்ல கர்த்தராக எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.